அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான தகவல்கள் மற்றும் கருத்துக்கள் குறித்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஷேக் தாவூத். இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கீங்க, அதிமுகவின் நெருக்கமாகவும் நீங்க இருந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தீர்மானங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கின்றன. இது குறித்து உங்களுடைய பார்வை திரு ஷேக் தாவூத். மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய சகோதரியாக, தாயாக, அவருக்கு பணிவிடை செய்பவராக, அவரை நிலைநிறுத்தியவராக, இன்ப துன்பங்களிலெல்லாம் அவருடைய தலை சாய்வுக்கு மடி கொடுத்தவராக மாட்சிமை பொருந்திய சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள். இது நாடறிந்த விஷயம், ஊரறிந்த விஷயம். மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக வழிநடத்தி செல்லக்கூடியவர், காக்கக்கூடியவர் என்று கருதினால் அது மாண்புமிகு மாட்சிமை பொருந்திய சின்னமாகத்தான் இருக்க முடியும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இதிலே எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் மாற்று அமைப்புகளிலே உள்ளவர்களும், குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதை போல இங்கே மாநிலத்திலே எதிர் அணியாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லோரும் அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். எல்லோருடைய கருத்தும் யூகமாக இருந்ததே தவிர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரும்பு கோட்டையாக மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை சரிபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எண்ணவில்லை. தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கூட்டணியிலே இருந்து வருகின்றோம். இங்கே நாங்கள் ஏன் அந்த கூட்டணியிலே இருக்கின்றோம், எதற்காக இந்த அணியை வலுப்படுத்துகிறோம் என்று சொன்னால், தமிழக மக்களுக்காக தலை சிறந்த நிர்வாகியாக, ஜாதி மதங்களை கடந்து ஜனநாயகவாதியாக மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அடுத்து பொறுப்பேற்க வரக்கூடிய மாட்சிமை பொருந்திய சசிகலா அம்மா அவர்களும், அதை போலவே சின்னம்மா அவர்களும் அதை போலவே அந்த நிலையை செய்து முடிப்பார்கள். அவர்களிடத்திலும் இந்த ஜாதி மதங்களை தாண்டிய அந்த ஜனநாயக உணர்வு இருக்கிறது. நாங்கள் பலமுறை சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய தலைவராக, செயல்படுத்தக்கூடியவராக நமது பாண்டே அவர்கள் கூட, தலைமை ஆசிரியர் பாண்டே அவர்கள் கூட மிக அழகாக சொன்னார்கள். ஒரு அறிமுகமோ, ஒரு சிறந்த மக்களோடு தொடர்புடையவர்களோ என்று பார்க்காமல் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த இடத்திலே ஒரு நிலையான தலைவரை நிலைநிறுத்தி வைப்பதற்கு, நிலைநிறுத்தி செயல்படுத்துவதற்கு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் நன்மையான காரியங்களை, ஆட்சியில் அதிகாரங்களில் இருக்கிற காலங்களை கடந்து அவர்களுடைய துன்பமான காரியங்களில், தொய்வான காரியங்களில், அவர்களுக்கு ஏற்பட்ட தொடர்ந்த சோதனைகளில் அதையெல்லாம் பங்கு கொண்டு அவரோடு தோளோடு தோள் நின்று அந்த அனுபவத்தை பெற்றவர் மாட்சிமை பொருந்திய சின்னம்மா அவர்கள். இப்பொழுது கூட நீங்க பார்ப்பீர்கள், நாங்கள் எல்லாம் சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது, அவரை பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் அமைதியாக, சோகமே உருவாக அம்மா அவர்களை இழந்த அந்த நிலையிலே இருக்கிறார்கள். அவரை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அமைச்சர் பெருமக்களும் சரி, மூத்த நிர்வாகிகளும் சரி, எந்த ஒரு களங்கமும் இன்றி, அவர்கள் மனதிலே எந்த ஒரு மாற்று கருத்துமின்றி அவரை பொதுச் செயலாளராக இந்த பொதுக்குழுவிலே, செயற்குழு பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுத்து அதை கொண்டு போய் அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் பதவி ஏற்பதற்குள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவரை பதவியேற்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. நாங்கள் எல்லாம் எங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தோம். இறைவனுடைய நாட்டப்படி மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அடுத்த வாரிசாக மாட்சிமை பொருந்திய சின்னம்மா அவர்கள் தெளிவாக பதவியை எடுத்துச் செல்வார்கள், பொதுச் செயலாளராக பொறுப்பேற்பார்கள், தமிழகத்தினுடைய முதல்வராக வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை தலை சிறந்த தலைவர்களாக செயல்படக்கூடிய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்களோடு
35 ஆண்டுகால அனுபவம், அவர்கள் எப்படியெல்லாம் அரசியலில் செயல்பட்டார்கள், யாரையெல்லாம் எப்படி நடத்துவார்கள், யாரோடு எப்படி கூட்டணி சேர்ப்பார்கள், எந்த நிலையிலே தேர்தலை சந்திப்பார்கள், எப்படி மக்களை சந்திப்பார்கள், எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட இந்த மக்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை எப்படியெல்லாம் நடத்துவார்கள், மத்திய அரசோடு எந்த அளவுக்கு கூட்டணியிலே செயல்படுவார்கள், எந்த அரசோடு எப்படி செயல்பட வேண்டும், இந்த மதி நுணுக்கங்களை எல்லாம் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்து பெற்ற அனுபவம் சின்னம்மா, மாட்சிமை பொருந்திய சின்னம்மா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த தீர்மானம் மிக பொருத்தமான நேரத்தில் முழுமையாக செயல்பட்ட தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல என் உள்ளத்தின் உருவாக மாட்சிமை பொருந்திய சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக் சார்பாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.